20,000 பணம் எடுக்க ஏடிஎம் போனேன். ஆனா வெளியே வந்தப்போ என்னோட அக்கவுண்ட் மட்டும் இல்ல, என் வாழ்க்கையே காலியானது. என் பெயர் அரவிந்த். நான் பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என் அம்மாவிடமிருந்து அவசரமாக அழைப்பு வந்தது. தன் தந்தையை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் அவசரமாக அறுவை சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுவதாகவும் கூறினார். நான் இன்று வரை என் வீட்டிற்கு பணம் அனுப்பியதே இல்லை. அவர்களும் கேட்டதில்லை. எங்களுடையது விவசாய குடும்பம். பஞ்சம் இல்லை என்றாலும் பணக்காரர்கள் கிடையாது. நான் எப்படி சொல்லுவேன்? என் கையில் இருந்த மொத்த பணமும் செலவழித்து விட்டேன் என்று. கை நிறைய சம்பளம், வீக்கெண்ட் பார்ட்டி, காசு பற்றின கவலை இல்லை. ஏன் சொல்லப்போனா எதை பற்றியும் கவலை இல்லை. என்னை சுற்றி ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் என்ன மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எனக்கு ஒரு நண்பன் உண்டு. அவன் பெயர் ராஜு. நான் சென்னை வந்ததிலிருந்து எனக்கு அறிமுகமான முதல் நண்பன். நான் தங்கும் இடத்திலிருந்து அனைத்தையும் ஏற்பாடு செய்தவன். அவன் கூடத்தான் நான் பிஜியில் ஒன்றாக வசிக்கிறேன். அவனுடைய குடும்பம் என்னுடையதை விட பணக்கார குடும்பம். சொல்லப்போனால் அவன் வேலைக்கு போக வேண்டும் என்ற கட்டாயமே இல்லை. அவனுடைய நடை, உடை அனைத்தும் எனக்கு மிகவும் பிடிக்கும். வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்துக் கொள்வான். அவனுடன் இருந்ததாலோ என்னவோ எனக்கும் அப்பழக்கம் தொற்றிக்கொண்டது. பணத்தை பற்றி கவலைப்படாமல் தண்ணீராக செலவழிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். செலவுகள் அனைத்தையும் தானே ஏற்றுக்கொள்வேன். மற்றவர்கள் கொடுக்கும் முன்பு என் கெத்தை காட்டுவதற்காக நானே என் ஏடிஎம் கார்டை நீட்டுவேன். ஃப்ரைடே வந்தா போதும், டே வெளியே போகலாம்டான்னு நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். பில் யார் போடுறது? அதுக்கெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். நான் தான் போடுறேன்னு சொல்லி ஸ்வைப் பண்ணிடுவேன். அந்த மொமெண்ட்டில் நான் ஹாப்பி. ஏன்னா என்னை சுற்றி அத்தனை பணக்கார பசங்க இருக்கும்போது என்னை எளிமையாக காட்டிக்க நான் விரும்பலை. நானும் அவங்கள மாதிரியே பணக்காரனாக காட்டுவதற்காக என்னோட மொத்த சம்பளத்தையும் இதற்காக செலவழித்தேன். ஆனால் அந்த ஹாப்பினஸ் எவ்வளவு ஃபேக்குன்னு அந்த நாள் தான் புரிஞ்சுது. ஒரு நாள் மாலை ஆஃபீஸில் இருந்து வந்துட்டு ஃபோன் பார்த்தேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கால் பண்ணான். அவனோட குரல் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. டேய் அரவிந்த், அர்ஜெண்ட்டாக 20,000 வேணும்டா, நாளைக்கு ஷியோராக திருப்பி கொடுக்குறேன். அவன் அந்த மாதிரி கேட்குறதுக்கு ரீசன் இருக்கும் இல்லையா? அதனால் நான் கூட யோசிக்கலை. சரிடா, இப்போவே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். ஃபோன் எடுத்தேன். யூபிஐ ஓப்பன் பண்ணேன். எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது என்பதை கூட கவனிக்காமல் அவன் கேட்ட தொகையை அப்படியே அனுப்பிவிட்டேன். அன்று இரவு அவன் நாங்கள் தங்கியிருக்கும் விடுதிக்கு வந்தான். அனைவரும் பேசிக்கொண்டிருக்கையில் அவன் மது போதையில் உளறிவிட்டான். தன்னுடைய தோழியுடன் ஊர் சுற்றுவதற்காக யார் யாரிடமோ பணம் கேட்டு கடைசியில் ஏமாளியாக என்னை தேர்ந்தெடுத்துள்ளான். என்னிடம் அந்த தொகையை பெற்றுள்ளான். எனக்கு அப்பொழுது அது பெரிய வேதனையாக இருந்தது. வேதனையாக இருந்ததே தவிர அப்பொழுதும் என் தவறை நான் உணரவில்லை. யார் என்ன கேட்டாலும் உடனே செய்வது தவறு என்பதை கூட நான் யோசிக்கவில்லை. அதை அப்படியே விட்டுவிட்டேன். சில நாட்கள் கடந்தது. எனக்கு இன்னும் சம்பளம் வர 10-15 நாட்கள் இருந்தன. வழக்கம் போல நண்பர்களுடன் துணிக்கடைக்கு பர்ச்சேஸ் செய்ய சென்றவன் துணிகளை எடுத்துவிட்டு பில் போடுவதற்காக ஜிபேவை ஓப்பன் செய்தேன். பேலன்ஸ் இல்லை என்று வந்தது. யாரும் எனக்காக பணம் தர முன்வரவில்லை. சரி, ஏடிஎம்முக்கு போய் எடுத்து தரலாமேன்னு நினச்சேன். அதுக்கு அப்புறம்தான் நோ பேலன்ஸ் என்று வந்தது ஸ்க்ரீனில். அவசரமாக மீண்டும் பேலன்ஸ் செக் பண்ணேன். ஸ்க்ரீனில் வந்தது 132 ரூபாய். அந்த நிமிஷம்
என்னால் அங்கே நிற்கவே முடியலை. என் மூச்சு வேகமாக போயிட்டு இருந்துச்சு. இதுதான் என் லாஸ்ட் மணியா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏடிஎம் வெளியே வந்தேன். இன்னும் எனக்கு சம்பளம் வர 15 நாட்கள் இருக்குது. நான் வேலைக்கு சேர்ந்து 3 வருடங்கள் ஆச்சு. இது நாள் வரைக்கும் எனக்குன்னு எந்த சேவிங்ஸும் இல்லாமல் இருந்திருக்கேன். 15 நாளில் நான் எப்படி கிடப்பேன்? நான் சாப்பிட்ற சாப்பாட்டு செலவில் இருந்து நான் பண்ணுற ஒவ்வொரு செலவும் இனி நான் என்ன பண்ணுவேன்? அப்போ தான் அம்மா கிட்ட இருந்து தொடர்ந்து கால் வந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என் நண்பர்களுக்கு ஒவ்வொருவரையும் தொடர்ந்து தொலைபேசியில் முயற்சித்தேன். ஒருவரும் என்னிடம் இல்லை என்று நிராகரித்து விட்டனர். மறுபடியும் அம்மா, டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா? நான் என்ன சொல்ல? என்னோட அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னு சொல்லணுமா? அந்த நேரம்தான் என் வாழ்க்கை முழுக்க ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துச்சு. நான் வாங்கின காஸ்ட்லி ஃபோன், நான் போன அன்னெசசரி ட்ரிப்ஸ், நான் ஸ்வைப் பண்ண கிரெடிட் கார்டு பில்ஸ், அதெல்லாம் இருந்தாலும் இப்போ எனக்கு 20,000 கூட இல்லை. ஏடிஎம் முன் நின்றுக்கிட்டு நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன். நான் ஏழை இல்லை, ஆனால் நான் கேர்லெஸ். அந்த நாள் எனக்கு ஏடிஎம் மிஷின் கிட்ட பயம் வரல, என் வாழ்க்கை கிட்ட பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். என் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை அடகு வச்சு அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி விட்டேன். நான் வேற என்ன செய்ய முடியும்? 3 வருஷம் சம்பாதிச்சு ஊருக்கும் பணம் அனுப்புனதில்லை. முதல் முறையாக அம்மா என்கிட்ட கேட்குறாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியலை. ஆனால் அப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸ்லோவாக சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். செலவுகளை குறைச்சேன். சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ யாராவது கேட்கும்போது நான் ஒரு லைன் தான் சொல்லுவேன். ஏடிஎம்மில் பணம் இல்லைன்னு தெரிஞ்சால் பயமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் சேமிப்பு இல்லைன்னு புரிஞ்சா அதுதான் உண்மையான உயிர் பயம். நான் மாற ஆரம்பித்தது இன்றையோட 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்தில் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் 3,60,000 ரூபாய். இந்த 6 மாதத்தில் என்னால் இவ்வளவு தொகை சேமிக்க முடியுதுன்னா நான் சென்னை வந்து 3 வருடங்களில் எத்தனையோ பணம் சேமிச்சிருந்திருக்கலாம். வாழ்க்கை வாழத்தான், செலவு செய்யாமல் சேமிக்க சொல்லலை. ஆனால் தேவையான செலவுகளை செஞ்சு சேமிச்சிருந்தா கூட அன்னைக்கு அம்மா கேட்டிருந்தப்ப என்னால் தாராளமாக பணத்தை அனுப்பியிருக்க முடியும். என்னோட வாழ்க்கையை பற்றின பயம் எனக்கு அன்னைக்கு இருந்திருக்காது. அன்றைய பயம் இன்றைய பயம் நாளைய எதிர்காலமாக மாறுச்சு. நான் எப்பவும் இப்போ செலவுகளை பண்ண குறைக்க ஆரம்பிச்சிட்டேன்.